ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 12 எபிசோட் 253 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிச்சதுக்கப்புறமா த பிரிட்ஜ் டு பீஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. குனான் பண்ண சேக்ரெட் பேப்பர் எமிசரி ஜுட்சுனால மாத்ரா கடியில லேக்கே பெருசா பொழந்திருக்கும். கீழே வெள போகவும் தன்னைத்தானே டெலபோர்ட் பண்ண பார்ப்பான். குனான் அவ்வளோ ஈஸியா அவனை விட முடியாதுன்ட்டு பேப்பர் பாம்ஸ் வைப்பா. மெட்டீரியலைஸ் ஆன மாத்ரா அந்த பேப்பர் பாம்ஸை ஊடுருவி போக வச்சிருவான். குனான் உன்னோட சேஃப்டிக்காக பயந்து டெலபோர்டேஷன் ஃபெயில் ஆயிடுச்சான்ட்டு பாப்பா. இத்தனை வருஷமா நான் உன்னதான் கவனிச்சுட்டு இருந்தேன். எப்பெல்லாம் நீ உன்னையே எழுத்துக்கிறியோ அப்பெல்லாம் உன் உடம்பு நார்மலாயுது. உன்னை நீயே எழுத்துக்கிறப்பவோ இல்ல மற்றவங்களை எழுத்துக்கிறப்பவோ இல்ல ஆப்ஜெக்ட்ஸை எழுத்துக்கிறப்பவோ அதுக்குன்னு ஏத்த டைம் ஆகுதுன்பா. மாத்ரா நான் மட்டும் டெலிபோர்ட் ஆகிறத நிறுத்தாம எக்ஸ்ப்ளோஷனை தவிர்க்க ஷிஃப்ட் ஆகாம மட்டும் இருந்திருந்தனா விஷயங்கள் ரொம்ப மோசமா இருந்திருக்கும்னு திங்க் பண்ணுவான். கோனான் மனசுக்குள்ள அதன் மட்டும் இல்லாம உனக்குள்ள ஊடுருவி போற அந்த எபிலிட்டியுமே வெறும் 5 நிமிஷத்துக்கு தான் திங்க் பண்ணுவா. கீழே போற மாத்ராவை சுத்தி பேப்பர் பாம்ஸ் ஊடுருவி போயிட்டே இருக்கும். சுத்தி வர பார்த்துட்டு அள்ளு விட்டு மாத்ராவுக்கு ஏன்னா இது எல்லாமே பேப்பர் பாம்ஸ் பார்ப்பான். கோனான் நான் உன்னை கொல்றக்குனே 600 பில்லியன் பேப்பர் பாம்ஸ் வச்சிருக்கேன். அதுன்னு மட்டும் இல்லாம 10 நிமிஷத்துக்கு தொடர்ந்து வெடிக்கணும்பா. மாத்ரா மாஸ்க்ல கை வைப்பான். கோனான் மொத்தமா வெடிக்க வச்சிருவா. கோனான் அவ மனசுல மாத்ரா சொன்ன விஷயத்தை யோசிச்சு பாப்பா. யாஹிக்கோவை அகாட்சுகியை உருவாக்க என்கரேஜ் பண்ணதே நான் தான். அப்புறம் நாகட்டோக்கு ரெனேகன் கொடுத்தது நான் தான் இருப்பான் இல்லையா? அதை யோசிச்சு பாப்பா. மனசுக்குள்ள யாஹிக்கோ அப்புறம் நாகட்டோ 2 பேரும் அவங்களோட வில்லதான் இருந்ததா சொல்லுவா. ஹான்சோ ஆஃப் த சாலமாண்டர் கூட சண்டை போடுறப்ப கொனான பணைய கைதியை புடிச்சு வச்சுட்டு யாஹிக்கோவை கொல்ல சொல்லியிருப்பாங்க. நாகட்டோ புனம் எடுத்து கையில வச்சுட்டு இருந்திருப்பான். யாஹிக்கோ நேரா வந்து மோதிட்டு தான் உயிரை தியாகம் பண்ணி நீங்க 2 பேரும் உயிரோட இருந்தாகணும்னு சொல்லியிருப்பான். கோனான் அவங்க 2 பேருமே அவங்களோட நம்பிக்கைகளுக்காக தான் போராடி செத்தாங்கன்பா. அதனால தான் அவங்களோட விருப்பங்கிறது ஒத்து போயிருக்குன்பா. யாஹிக்கோ நாகட்டோ அப்புறம் நருட்டோ சேர்த்து வச்சு பாப்பா. அந்த விஷயத்துல ஒன்ன தொலை பண்ண விட மாட்டேன்னு கத்துவா. மொத்தமா வெடிச்சு முடிக்கவும் கொனான் ரொம்பவுமே எக்ஸாஸ்ட் ஆயிருப்பா. என்னோட சேக்ரெட் பேப்பர் மிஸ்ஸேஜ் ஜுட்சு முடிவுக்கு வந்துருச்சுன்ட்டு அது இவ்வளவு சக்கரம் எடுத்துக்கும் நான் எதிர்பார்க்கல. ஆனா அட்லீஸ்ட் மாதரானாவது அப்படின்ட்டு பாக்குறப்ப இறந்துட்டானான்ட்டு மாதரா பின்னாடி வந்து நிப்பான். கோனானா பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணிருப்பான். யாஹிக்கோ நாகட்டோட உடம்பு இருக்கிறத காட்டுவாங்க. கோனான் மாதரா கிட்ட எப்படி இன்னத்துக்கு நீ செத்துருக்கணும், நான் அந்த சிமுலேஷனை திரும்ப திரும்ப பண்ணேன், இது ஒர்க் ஆகணும்னு நான் ஷோரா இருந்தன்பா. மாதரா ஹீசனாகி உச்சியாவோட ஃபர்பிடன் ஜுட்சு யூசர் அவனோட கண்ணோட ஒளி இழந்து பொய்யையும் ரியாலிட்டியையும் ஒன்னு சேர்த்துவான். எவன் ஒருத்தங்கிட்ட உச்சியா அப்புறம் செஞ்சுவோட பவர் இருக்கோ அவனால மட்டும்தான் இந்த ஒரு ஃபர்பிடன் ஜுட்சுவை பண்ண முடியும்பா. மாதராவோட இடது கண் மூடும். கோனான் உச்சியா அப்புறம் செஞ்சுவோட பவரா? ஆனா அதுதான் 6 பேட்ஸோட பவர். கண்டிப்பா அது உங்ககிட்ட இருக்க வாய்ப்பு இல்லைன்பா. மாதரா நீ என்னோட அன்பான ஃபார்மர் காம்ரேடுங்கனால நான் என்னோட ஜுட்சு என்ன பத்தின சில விஷயங்களை சொல்றேன். இந்த இசனாகிங்கிற ஜுட்சு சிம்பிளா பிராக்டிக்கல் அப்ளிகேஷன். உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ண சேஜ் ஆஃப் த 6 பேட்ஸோடது போல. உண்மையிலேயே உச்சியாவும் செஞ்சுவும் ஒண்ணுதான். சேம் சேஜ் ஆஃப் த 6 பேட்ஸ் தான் அவங்களோட ஃபவுண்டர். அப்புறம் அவரோட ரத்தத்தையும் அவரோட சக்தியையும் 2 பேத்துக்கிட்ட கொடுத்தாரு. அதுன்னு மட்டும் இல்லாம ஏகப்பட்ட விஷயங்களை உருவாக்கி வச்சிருக்காருமா. ஷேடோ ஸ்டைலோட பவர் மென்டல் எனர்ஜிஸை பொறுத்து இமேஜினேஷனை கண்ட்ரோல் பண்ணும். அது ஒண்ணும் இல்லாத வடிவத்தை உருவாக்க பயன்படுது. அப்புறம் லைட் ஸ்டைலோட பவர் பிசிக்கல் எனர்ஜியை பொறுத்து அது அந்த வடிவங்களுக்கான வாழ்க்கையை புகுத்திருக்கு பயன்படக்கூடிய வாழ்க்கையாடுது. டெய்ல்டு பீஸ்டே அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். சேஜ் அவரோட ஷேடோ அண்ட் லைட் ஸ்டைலை யூஸ் பண்ணாரு. 10 டெயில்ஸோட சக்ரால இருந்து 9 டெய்ல்டு பீஸ்டா பிரிச்சு உருவாக்குனாரு. அந்த வகையில ஈசன் ஆகிங்கிறது ஃபேண்டசியும் கூட ரியாலிட்டி ஆக்கிற ஜுட்சுன்பா. கோனான் எக்ஸாக்டா யாரு தான் நீன்னு சொல்லி கேப்பா. மாதரா இந்த உலகத்துக்கு தெரிஞ்சது என்ன? மாதரா உச்சிஹா ஹஷிராமா செஞ்சு கிட்ட தோத்து போனது. ஆனா இங்க உண்மைதான் என்ன? வெற்றி அடைஞ்சவன் எதிர்காலத்தை உத்து பார்க்க கூடியவன். உண்மையான போட்டிங்க இதை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த சண்டையே வெறும் அவனோட பவர் எடுத்துக்கிறதுக்காக மட்டும்தான். நான் மாதரா உச்சிஹா, என்கிட்ட ஹஷிராமாவோட பவர் இருக்கு. நான் தான் செகண்ட் சேஜ் ஆஃப் த 6 பேட்ஸ். நான் தனித்தன்மையானவன். ஹஷிராமாவோட பவரை மாஸ்டர் பண்றது கஷ்டம். சிலர் இம்பர்ஃபெக்டான இசனாகியை யூஸ் பண்ண ட்ரை பண்ணி தோத்து போயிட்டாங்கன்பா. டான்சோவை தான் சொல்லுவான். கொனான் முன்னாடி போய் தப்பிக்க பாப்பா. மாதரா சீக்கிரமாவே செத்து அவங்க 2 பேர்த்தையும் நீ வேற உலகத்துல பார்க்க போறேன்பா. அப்புறம் நருட்டோவோட நான்சென்ஸான விஷயங்கள்ல ஏமாந்துட்டீங்கன்னு வருத்தப்பட போறீங்கன்பா. உண்மையான பீஸ் நீங்க ஒண்ணுமே இல்லைன்பா. கொனான் ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் ஆகி தான் நடந்து போவா. மாதரா நம்பிக்கைங்கிற விஷயமும் கிடையாதுன்பா. நருட்டோ நம்பினதுக்கு காரணமே அவன் பரிதாபகரமான எக்ஸிஸ்டன்ஸுக்கான ஆறுதலை தேடிக்கதான்பா. கொனான் முன்னாடி போயிட்டு அவளோட கையை நீட்டிட்டு இதுவா இருக்க முடியாதுன்ட்டு பாப்பா. யாஹிக்கோ நாகட்டோ தான் பீஸுக்கான பாலமா இருக்க போறான். நான் அவனை சப்போர்ட் பண்ற பில்லர் மட்டும் தான் இருப்பான் இல்லையா? அதே மாதிரி நாகட்டோ யாஹிக்கோ தான் பீஸுக்கான பாலமா இருக்க போறான். அவனோட விருப்பம் மட்டுமே பாலமா இருக்க போதுன்னு இருப்பான். எனக்கு தெரிஞ்ச என்னால இவ்வளவுதான் போக முடியும். நருட்டோ உன்னால மட்டும்தான் உண்மையானு
நாகட்டோ சொன்ன விஷயத்த முழுசா திங்க் பண்றக்குள்ள ஹிடன் ரெயின்ல மழை நின்றுருக்கும். மாத்ரா ஹிடன் ரெயின்ல மழை பெய்யறது நிக்காதே, என்ன நடக்குதுன்னு பாப்பான். கோனான், யாய்க்கோ நாகட்டோ உங்களோட விருப்பங்கிறது அழிஞ்சிடாது, நானும் நட்டோ நம்புறேன். இப்போ அது அவனுக்கான டேர்ன்ட்டு அவன் தான் பீஸுக்கான பாலமா இருக்க போறான். அப்புறம் நான் அவனுக்கான பில்லரா இருந்து அவனை சப்போர்ட் பண்ண போறேன்பா. நாகட்டோவை திங்க் பண்ணி தேங்க்ஸ் பண்ணிட்டு, உன்னோட மரணம் தான் என்னோட கனவை எனக்கு தெளிவா புரிய வச்சதுன்னு திங்க் பண்ணிட்டு, நான் செலவழிக்க கூடிய வெறும் பூவாவே இருந்தாலும் என் கூட உன்னை இழுத்துட்டு போறேன்பா. பெரிய ஷூரிக்கன் டைப்ல பேப்பர் செஞ்சு அட்டாக் பண்ணிருப்பா. மாத்ரா அதுல இருந்து டாச் பண்ணிட்டு அட்டாக் பண்ண வருவான். திரும்ப ஃபார்ம் பண்ணி அட்டாக் பண்ணுவா. பின்னாடி போனா அந்த பேப்பர் ரோலுமே திரும்ப அட்டாக் பண்ண வரும். ரெண்டு நேருக்கு நேர் மோதிக்கும். மாத்ரா மேல ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆயிருப்பான். கோனான் பேப்பர்ல ஷூரிக்கன்ஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவா. மாத்ரா எல்லாத்தையுமே அவன் கையில வச்சிருக்க ராட் மூலமா தட்டிட்டு கோனான் கிட்ட வந்து கழுத்து பிடிச்சிருவான். நீ என்ன இருள் தானே சொன்ன, அப்பனா சரி, உன்னை பாடி போக வச்சு அப்புறம் உன்னோட ரெயின்போவை பீஸ்க்கான 7 கலர்டு பிரிட்ஜ என் இருளோட சேர்த்தி மறைய வைக்க போறேன்பா. இந்த கெஞ்சுட்சு முடிவுக்கு வந்தா உன்னோட கதை முடிவுக்கு வந்துரும். நான் ரெனிகன் எங்க இருக்குன்னு உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமான்பா கோனானோட கழுத்து நெரிச்சு கொண்டிருப்பான். மாத்ரா யாய்க்கோ நாகட்டோட உடம்பு இருக்க இடத்துக்கு வந்துட்டு நாகட்டோ பக்கத்தால போய், நீ தான் 3rd ஸ்டேஜ் ஆஃப் த 6 பேட்ஸ், நீ அதிக பவர் யூஸ் பண்ணதால நீ உசுமாக்கி வழி சார்ந்தவன்கிறது ஒன்ஸ் உன்னோட முடி ரெட் கலர்ல இருந்தப்ப ப்ரூஃபா இருந்துச்சு. ஆனா இப்ப அது வெள்ளை ஆயிடுச்சுன்பா. நீ எனக்கு துரோகம் பண்ணிருக்க, இருந்தாலும் என்ன பார்த்து சிரிக்கிறலான்ட்டு கண்ணை மூடி விடுவான். நாகட்டோட உடம்ப மாத்ரா அவனோட டைமென்ஷனுக்கு அனுப்பிச்சிட்டு நான் இங்க இருந்து கிளம்புறது தான் நல்லதுன்ட்டு போவான். யாய்க்கோவோட உடம்பு மட்டும் தனியா இருக்கும். கொனானை காட்டுவாங்க. அவன் மேல இருந்த ஒரு பேப்பர் ரெட்டா மாறி காத்துல போகும். பாஸ்ட்ல யாய்க்கோ, நாகட்டோ, கொனான் 3 பேரும் ஜிராயோட சேர்ந்து ஒரு இடத்துல இருந்திருப்பாங்கல்ல, அந்த ஹைட் அவுட்டை காட்டுவாங்க. கொனான், யாய்க்கோ, நாகட்டோன்னு அவங்களோட சடலத்தை காட்டுவாங்க. பாஸ்ட்ல ஜிராயா கொனான் ரைட் சைட்ல இருப்பா, யாய்க்கோ நடுவால, அப்புறம் நாகட்டோ லெஃப்ட்ல இருப்பான்னு ஃபிளிப் டைல்ஸை காட்டுவாரு. யாய்க்கோ அதெல்லாம் என்னதுன்னு சொல்லி கேட்கவும் ஃபிளிப் டைல்ஸ் பாரு, ஃபிளிப் டைல்ஸான்ட்டு பாப்பேன். யாய்க்கோ ஜிராயா ஆமான்ட்டு, டாப்ல ரெட்டா இருக்கும், பாட்டம்ல ஒயிட்டா இருக்கும், அப்புறம் திருப்பிட்டு அதை இப்படிதான் ஃபிளிப் பண்ணணும் பாரு. ஜிராயா புரிஞ்சிருக்கும்னு பார்த்து சரிப்பாரு. யாய்க்கோக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. லுக்க பார்த்தோன்னே இருப்பிட்டு, நீங்க மறைவிடத்துல இருக்கீங்கன்னா டைல் ரெட் கலர்ல ஷோவா இருக்கணும் பாரு, இதே வெளியே போனீங்கன்னா ஒயிட் சைட் தான் ஃபேஸ் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி அது மட்டும் இல்லாம இந்த பிக்சருக்கு ஒரு சிக்னல் இருக்கு, நீங்க சீக்கிரம் வந்துருவீங்கன்னு அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டேன்ட்டு எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்ட்டு செம ஹாப்பியா இருப்பாரு. யாய்க்கோக்கு ஒன்னும் புரிஞ்சிருக்காது. சென்ஸ் என்னதான் சொல்ல வரீங்க, நீங்க டோட் சைஜுங்கிறனால நாங்க இந்த பிளிப் ஷாப் மட்டும் தான் லிசன் பண்றோம்பா. ஜிராயாவே குழம்பி போவாரு. கொனான் இந்த டைல்ஸை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு கேட்கவும் ஜிராயா இன்னுமே இந்த ஏரியா பொலிட்டிக்கலா அன்ஸ்டேபிளா தான் இருக்கு, அதனால இதை எப்ப டார்கெட் பண்ணுவாங்க சொல்ல முடியாது. நம்ம எதிரி நம்ம ஹைட் அவுட்டுக்கோ இல்ல நம்ம இருக்க குவார்டர்ஸ்க்கோ வந்தானா நம்ம ஸ்கேட்டர் ஆகிறது மூலமா நம்ம அவங்களுக்கு ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் அட்டாக்ஸ் வைக்கலாம். அதான் எக்ஸாம்பிள்க்கு கோனான் அப்படின்னா அந்த டைல் ரெட் கலர்ல ஷோ ஆச்சுன்னா அந்த பர்சன் வெளியே போயிருக்காங்க, கிட்னாப் செய்யப்படல. இதே ஒயிட் கலர்ல இருந்தா கிட்னாப் பண்ணிட்டு எனிமி எங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நமக்காக காத்திருக்கலாம். இந்த சிஸ்டம் மூலமா அதை தானே தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி கேட்கவும் ஜெராயா செம்ம ஹாப்பி ஆயிட்டு, அதே தான் யாய்க்கோவோட நீ நல்லாவே ஷார்ப்பா இருக்கின் பாரு. இதை கேட்ட யாய்க்கோ எனக்கு ஆல்ரெடி தெரியும்பா. ஜெராயா நிஜமாவான்னு கேட்கவும் ஏதோ கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டன்பா. கொனானும் நாகட்டவும் சிரிச்சிருப்பாங்க. ஜெராயா இது நம்ம 4 பேத்துக்குமான சீக்ரெட் கோட், நம்ம 4 பேத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். நம்ம சொந்த மறைவிடத்துக்குள்ளேயே என்ன மாதிரியான பிரச்சனை வரும்லாம் நமக்கு தெரியாது, கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருந்தாகணும். அது மட்டும் இல்லாமட்டு கீழே இருக்க பலகைகள்ல மிதிக்கவும் சீக்ரெட் பாத் ஓப்பன் ஆகும். இங்க ஒரு அண்டர் கிரவுண்ட் ரூம் நான் கட்டி வச்சிருக்கேன், இது மூலமா நம்ம வெளியே தப்பிச்சு போறக்கான வழி இருக்குன்னு பாரு. யாய்க்கோ இதுதான் ஷினோபின்கிறதுன்ட்டு பயங்கர எக்ஸைட் ஆவான். ஜிராயா ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணிருப்பாரு. ஏதாவது நடந்தா இதை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகி போருங்கன்னு பாரு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பின்னாடிக்கு அந்த டைல் அது என்னதுன்னு பாரு. சரி இப்ப இன்னைக்கான ட்ரைனிங்கை பாத்திரலாமா? நம்மளோட வாட்டர் என்ன ஃப்ராக்ஸ் ஃபேஸ் ட்ரைனிங் ஆரம்பிக்கலாமா? இது உங்களோட எபிலிட்டி எச்சிப்படுத்தி கம்ப்ளீட் ஃப்ராகா மாத்திரும். என்ன நடந்தாலும் இதுவும் பண்ணாம இருக்கணும் பாரு. யாய்க்கோ தான் செம்ம எக்ஸைட்மெண்டோட ஃபர்ஸ்ட் வந்திருப்பான். வாங்க கைஸ் போலான்ட்டு கத்துவான். நாகட்டோ யாய்க்கோக்கு இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுதா இல்லையா, இப்ப அவனுக்காக சென்சே பண்ணாரு, ஆனா இதை அவன் தானே பண்ணிருக்கணும்பா. டைல திருப்பி இருக்கணும், ஆனா யாய்க்கோ அதை பண்ணிருக்க மாட்டான். நாகட்டோன் கோனான் பாக்குறப்ப யாய்க்கோ நான் ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறமா இந்த உலகத்தையே மாத்த போறேன்பா. இதை பார்த்த கோனான் வெக்கப்பட்டு போயிருப்பா. சுத்தி இருக்க இந்த விஷயங்கள்லாம் நாகட்டோவுக்கு பல பிரச்சனைக்கு அப்புறமான சந்தோஷம் வந்திருக்கும், சிரிச்சிருப்பான். யாய்க்கோ ஒரு லுக் விடுவான். ஜெராயா உலகத்தை மாத்திரக்கு முன்னாடி நான் சொல்லி கொடுத்த மாதிரி டைல மாத்திரான் பாரு. அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவாரு, நான் இந்த மாதிரி தான் அவங்க டைல் கூட்டனா ரொம்ப அசிங்கமா இருக்கேன்ட்டு பாப்பாரு. இதுக்கப்புறமா 3 பேரும் ஜெராயோட ட்ரைனிங் எடுத்து வளர்ந்துருப்பாங்க. கொனான் அவளோட பேப்பர் ஷூரிகன்ஸ் யூஸ் பண்ணுவா, நாகட்டோ சப்போர்ட் பண்ணுவான். அவ வென்ஸ்டைல் மூலமா அவளோட பேப்பர் ஷூரிகன்ஸை ஸ்பீட் அப் பண்ணிட்டா போலான்ட்டு ஜெராயா ரசங்கான் யூஸ் பண்ணி வாட்டரால தடுத்திருப்பாரு. யாஹிக்கு சண்டை போடுவான், அவனையும் டிஃபீட் பண்ணிருப்பாரு. உங்களோட கோஆர்டினேஷனோட டைமிங் பர்ஃபெக்டா இருக்கணும் பாரு. எல்லாரும் இருக்கிறதுக்கான அடையாளமா டைல் ரெட் பக்கமா திரும்பி இருக்கும். ஜெராயா சாப்பாடு பிரிக்கிறப்ப அவருக்கு மட்டும் பெரிய பீஸ் எடுப்பாரு. இதெல்லாம் நியாயமே இல்ல சென்சேன்ட்டு சண்டை போடுவான் யாய்க்கோ. கடைசியா ஜெராயா கிளம்புற நாள் வந்திருக்கும். ஜெராயா டைல ஒயிட் பக்கமா திருப்பிட்டு எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பி இருப்பாரு. தேங்க்ஸ் பண்ணுவான், கை காமிச்சிட்டு போவாரு. இதுக்கப்புறமா 3 பேர் சேர்ந்து லைன் வில்லேஜ்ல செஞ்ச கிளர்ச்சிகளை காட்டுவாங்க. பேட்டல்னு போனாலே அடிப்படும் இல்லையா, யாய்க்கோக்கு கட்டு போட்டு விட்ட கோனான் ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும் யாய்க்கோ மேல கோனானுக்கு எவ்வளவு அன்பு இருக்குன்னு. சோ அவங்க தனியா இருப்பாங்க, நாகட்டோ வெளியே இருப்பான். 3 பேர் அந்த டீம் பெருசா இருக்கும். யாய்க்கோ ஃபைட் பண்றதை காட்டுவாங்க. அவனோட ஜுவாடை தட்டி விட்டு அவனை அட்டாக் பண்ண போகும்போது நாகட்டோ யாய்க்கோவை காப்பாத்திருப்பான். கோனான் அவளோட பேப்பர் ஷூரிகன்ஸ் யூஸ் பண்ணிருப்பா. வெறும் 3 பேரே
படைகளை காலி பண்ற அளவுக்கு இருப்பாங்க. ஹான்சோ ஆஃப் த சாலமாண்டர் நீங்க தான் அக்காட்சுக்கின்னு சொல்லி கேட்டிருப்பான். யாரான்ட்டு பாக்குறப்ப இவர் தான் ஹிடன் ரெயினோட சீஃப் ஹான்சோ ஆஃப் த சாலமாண்டர்ன்பா யாய்கோ. ஹான்சோ உங்க லீடர் யாருன்னு சொல்லி கேட்டிருப்பான். நான் யாய்கோ, அக்காட்சுக்கியை லீட் பண்றவன்ட்டு யாய்கோ முன்னாடி வந்து நிப்பான். நான் உன்னை ஞாபகம் வச்சுக்கிறேன்ட்டு கிளம்பியிருப்பான் ஹான்சோ. நாகட்டோ யாய்கோன்ட்டு பாப்பான். கோனான் ஹான்சோ பேசிட்டு போனதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்பா. யாய்கோ இப்பதான் அவனுக்கு நம்மளை பத்தி தெரிய வந்து சீரியஸா எடுத்திருக்கான்பா. ஜிரையை உருவாக்கி வச்சு அந்த ஹைட் அவுட்ல இருந்து அக்காட்சுகி குரூப் பெருசாயிடுச்சுன்ட்டு வேற பக்கம் போறக்கு பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. கோனான் இன்னைக்கு தான் நம்மளோட கடைசி நாள்பா, இங்கதான் நம்ம வளர்ந்ததுன்ட்டு யாய்கோ இங்கதான் ஸ்ட்ராங் ஆனோம், எல்லாமே இங்கதான் ஆரம்பிச்சது, இப்ப நம்ம கனவு நோக்கி போக போறோம், அதை உண்மையாக்கணும் அப்புறம்ட்டு பேசிட்டு இருக்கப்ப வெளியே காட்டுவாங்க. 2 ரைன் ஷினோபிஸ் இருப்பாங்க. ஹைட் அவுட்ல காட்டுவாங்க. கோனான் டைல திருப்பி இருப்பா. யாய்கோ திருப்ப போறப்ப ஹைட் அவுட்டை தாக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப கோனானோடது மட்டும்தான் வெளியே போயிருக்குங்க மாய்க்கும். யாய்கோ நாகட்டோவோடது ரெட் கலர்லயே இருக்கும். ஜிரையை கிரியேட் பண்ணி வச்ச எஸ்கேப் ரூம் வழியே தப்பிச்சிருப்பாங்க. யோசிச்சு பார்த்து அந்த சீக்ரெட் ரூம் தான் நம்மள காப்பாத்திருக்குமா நாகட்டோ. யாய்கோ எதிர்பார்த்தது தான், ஆனா இந்த நாட்டுக்கு இது பொருத்தமானதுன்னு தான் நினைக்கிறேன், வாங்க போலாம். நாகட்டோ கோனான் இருப்பான். பிரசன்ட்ல இருக்க ஹைட் அவுட்டை காட்டுவாங்க. கோனான் கிட்ட இருந்து ஒரு ரெட் கலர் பேப்பர் போயிருக்கும்ல, அது இந்த இடத்துக்கு வரும். யாய்கோ இந்த இடத்த விட்டு நம்ம போறது நம்ம ட்ரீம்ஸை சேஸ் பண்ணி அதை நிஜமாக்கணும். அப்புறம் ஒன்ஸ் அது நடந்ததுக்கு அப்புறமா ஈவன் 3 பேரும் பிரிஞ்சு போயிருந்தாலுமே இங்க ஒரு நாள் சந்திக்கலான்னு இருப்பான் ஹைட் அவுட்ல. கோனான் டைல திருப்பி வச்சிருப்பா இல்லையா வெளியே கிளம்பி இருக்க மாதிரி, அது ரெட் கலர் பேப்பரால மூடப்படும். நானும் இங்க தான் இருக்குன்னு காட்டுற மாதிரி 3 பேரும் ஒன்னா இருக்கிறத பிரதிபலிக்கிற மாதிரி யாய்கோட வாய்ஸ் ஓவர் கேட்கும். 3 பேரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலான் இருப்பான். நாகட்டோ அன்னைக்கு ஜிராயசன் சேவையும் கூப்பிடலான் இருப்பான். கோனான் ஆமான் இருப்பா. ஜிராயோட டைலும் ரெட் சைட் பார்த்து திரும்பி இருக்க மாதிரி காட்டுவாங்க. அப்படியே மாத்ரா கிட்ட காட்டுவாங்க. புது லுக்ல இருப்பான். காபுட்டோ ரொம்ப பிரச்சனை போலே, உன்னோட புது கண்கள் நல்லா இருக்குன்பா. மாத்ரா அது எப்போது என்னதுதான்பா. ஜெட்சு அப்புறம் இதுவும் வந்திருக்குன்பா. காபுட்டோ என்னன்னு சொல்லி கேட்கவும் கிசாமே கேதர் பண்ண இன்டல்பா. இப்ப 9 டெயில்ஸ் எங்க இருக்குங்க தகவல் நமக்கு தெரியும்பா. மாத்ரா திரும்ப எல்லாம் பழையபடிக்கு வருதுன்பா. காபுட்டோ ஸ்க்ரோல கையில வாங்கிட்டு கிசாமே கிட்ட இருந்து வந்ததான்ட்டு பாப்பான். மாத்ரா குன்பாய் வச்சு தரையில அடிச்சுட்டு 9 டெயில்ஸை தூக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்பா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த சூப்பர் சீக்ரெட் எஸ் ரேங்க் மிஷன் அப்படிங்கிற எபிசோட தான் நாருட்டோ ஷிப்டோன்ல அடுத்து பார்க்க போறீங்க என்பா நாருட்டோ. இதுக்கப்புறமா ராக்லியோட சில்லி கிரானிக்கல்ஸ் பார்ட் 2 பார்க்க போறோம். லீ நார்மல் லேண்ட்ல ஓட ஆரம்பிப்பான். அடுத்து ஸ்னோ, அப்புறம் தண்ணி, பாலைவனம், அங்க இங்கேன்னு ஓடி வந்து முன்னாடி போகணும், அப்புறம் ஜம்ப் பண்ணணும்ட்டு முன்னாடி குதிச்சுட்டு சக்குரனை பாக்குறலன்ட்டு ஒரு மாதிரி எக்ஸைட் ஆயிட்டு தலைவன் லாங் ஜம்ப் பண்ணுவான். இது எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கவும் பார்த்தா கோட்டை தாண்டி காலை வச்சிருப்பான். நெஜி ஃபவுல் கொடுத்துருவான். காய்க்கு லீக்கு மனசே இருக்காது.